ஹலோ மக்களே வணக்கம். முஸ்லீம் மக்களே வணக்கம். அகில இந்தியா பாலோட்டு பிளாக்கில் நாங்கள் இருக்க முடியுங்களா? சரிதான், உண்மைதான். நான் அல்லா கோயிலுக்கு சாமி கும்பிட்றேன், உங்கள் மாதிரியே கும்பிட்றேன். சரிங்களா? கிறிஸ்டின் கோயிலையும் சாமி கும்பிட்றேன், உங்கள் மாதிரியே கும்பிட்றேன். சரிங்களா? எங்கள் இந்து கோயிலில் நான் கும்பிட்டுருக்கேன், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? நான் தேவர் சிலையில் போய் மாலை போடுறேன். இப்போ நீங்கள் வந்து மாலை போடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். 35 வருஷமாக எனக்கு விவரம் தெரிஞ்சு ரேடியோ போட்டு பொதுமக்களை தொல்லை கொடுக்குறீங்க. ஒரு ரம்ஜான் இருக்குது, ஒரு பக்ரீத் இருக்குது, அன்னைக்கு போடுங்க. காலையில் ஒரு 2 மணி நேரம் போடுங்க, பொழுசாக ஒரு 2 மணி நேரம் போடுங்க, சாயந்தரம். 365 நாள் நைட்டும் பகலும் மக்களை உங்கள் கோயிலுக்குள்ளேருந்து நான் 1 கிலோமீட்டர் தள்ளியிருக்கேன். என்னாலே நிம்மதியாக ஒரு வீட்டில் உட்கார முடியல. அப்போ அந்த கோயில் பக்கத்தில் இருக்க மக்கள் எவ்வளோ கடுப்பில் இருப்பாங்க. அப்போ வீம்பு சண்டை நீங்கள் தானே இழுக்கிறீங்க. ரேடியோ போட்டால் யாருக்குமே பிடிக்காது. இது உங்களுக்கு தெரியுமா? அப்போ வீம்பு இழுக்கிறது யாரு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமாக அந்த ரேடியோ போட்டு தொல்லை கொடுத்துக்கிறீங்க மக்களை. சரிங்களா? அப்புறம் நீங்கள் செய்யுது சரியா? ரேடியோ போட்டு கை கை கைன்னு கத்துனா யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க. அல்லாஹ் மக்களை பூரா காப்பாற்றுவார் சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க. அல்லாஹ் நோய் நொடி இல்லாமல் வாழ வைப்பார். அப்புறம் மருத்துவமனைகளுக்கு பூரா கேனையாக்கு இருக்கா சொல்லுங்க சார். தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அப்புறம் தூங்குறவங்க பூரா கேனையா சொல்லுங்க. நீங்கள் கத்தி கத்தி நீங்கள் கத்துறது கூட எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு. இல்லை உங்களுக்கு நீங்கள் செய்கிறது ஏதாச்சும் சரியா இருக்கா சொல்லுங்க. இந்து மதம் ஒரு ஜாதியை தூக்கி அலையுது, முஸ்லீம் மதம் ஒரு ஜாதியை தூக்கி அலையுது.